தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் மதியழகன் நபரிடம் பேசலாம். ராஜேஷ், நீங்க இப்போ இருக்கீங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், முப்படைகளும் களத்தில் இறங்கி நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு இந்தியா தரப்பிலிருந்து தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கு. முப்படைகளும் களத்தில் இறங்கி தக்க பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் தலைநகரம் பற்றி எறியக்கூடிய அண்மை தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிலைமை எப்படி இருக்கு? ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவே போர் ஒப்பந்தத்தை மீறி ஒவ்வொரு முறையும் எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும். அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் போது இந்தியா பதிலடி கொடுப்பதாக இருந்தது. இந்தியா பதிலுக்கு எப்போது பதிலடி கொடுக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்ததா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பொழுது இந்தியா திருப்பூர் எப்ப பதிலடி கொடுக்கும் என்ற ஒரு சூழ்நிலை ஆபரேஷன் சிந்தூர் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஐநா இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதர்கள், அதே போல ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அழைத்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செய்யப்பட்டது, அதற்கு பிறகாக நாட்டினுடைய பாதுகாப்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து விளக்கம் என்பது அளித்திருந்தது. இந்த நிலையில அதாவது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பிறகாக பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை பெரிதாக ஆக்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்தியா பதிலடி மட்டுமே தந்திருக்கிறது எனவும் மசூத் அசார் உள்ளிட்ட ஏராளமான பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தஞ்சம் அளித்ததாகவும் ஏற்கனவே இந்திய தரப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர் அவதூறுகளை முன்வைத்தே அதாவது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, மத வழிபாட்டு தலங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தப்பட்டது என ஏராளமான பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில இது ஏதேனும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்தியா விளக்கமும் அளித்தது. இந்த நிலையில இன்றைய தினம் பார்த்தோம்னா ஜம்மு, உதம்பூர், பாகல்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ட்ரோன் மூலியமாக தாக்குதலை நடத்தியிருந்தனர். அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய தலைநகரங்களையும் இந்திய தற்போது தாக்குதலை தொடர்ந்து குறிப்பாக 1971 பிறகாக கராச்சியில பாகிஸ்தானிலே மிகப்பெரிய துறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த கராச்சி துறைமுகத்திற்கு இந்திய கடற்படை மூலியமாக தாக்குதலை நடத்தி இருக்கிறது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. முப்படைகள் ஏற்கனவே எல்லைகளையும் சரி, அதே போல இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. குறிப்பாக INS விக்ராந்த் போர்க்கப்பல் மூலியமாக பாகிஸ்தானுக்கு தற்போது பலத்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே 1971 ஆண்டுக்கு பிறகாக கராச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகத்துல இந்திய கடற்படை என்பது ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய 3 போர் ஏவுகணைகள் என்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த குவாட்டா நகரிலும் தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய தலைநகர் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், லாகூர், அதே போல சியால்கோட் உள்ளிட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளங்களையும் இந்தியா தொடர்ந்து தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. இன்றைய இரவு ஒரு நீண்ட இரவாக இருக்கும். ஏற்கனவே அந்த எல்லைக்கோட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.